வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கான அழைப்புகளை கொடுக்க உங்க பகுதிக்கு நேரடியா நானே வந்திருக்கேன். மாநாடு எதற்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால அந்த மாநாட்டில் கலந்துக்க முடியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகங்கள், பெரும்பான்மையான சாதிகள் எப்படி நாங்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சாதின்னு சொல்றாங்கன்னா, வெறுமன நாங்க பெரும்பான்மையான சாதின்னு ஊர்காட்டில் சொல்லிட்டு அலையிறது இல்ல, அதை நிரூபிக்கணும். அதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, வன்னியர் பெருமக்களா இருக்கலாம், பறையர் சமூக மக்களா இருக்கலாம், கொங்கு வேளாள கவுண்டர்களா இருக்கலாம், எந்த சமூகமா இருந்தாலும் நாங்கள் பெரும்பான்மையான சாதி எப்படி நிரூபிக்கிறாங்கன்னா, மாநாடு போட்டுதான் நிரூபிக்கிறாங்க. யாரெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை மாநாடு நடத்துறாங்களோ, மாநாடு நடத்துறதுல யாருக்கெல்லாம் பெரும் கூட்டம் கூடுகிறதோ, 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் அப்படின்னு கூடும் போது பாத்தீங்களா எங்க சமூகத்தினுடைய ஒற்றுமைய. நாங்க கூப்பிட்டா இவ்வளவு பேர் வருவாங்க, நாங்க சொன்னா இவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க. ஆகையால என் சமூக மக்களுக்கான கோரிக்கை எல்லாம் இதுதான். என்ன கோரிக்கை? எனக்கு தேர்தல்ல அதிமுக கூட்டணியில 2 சீட்டு கொடு, என் சமூகத்துக்காக கொடு. என் மக்கள் எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க, என் தம்பிங்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடு. இப்படின்னு எப்படி அதிமுகவை திமுகவை எப்படி கேட்க முடியும்னா, ஒரு பெரும் கூட்டம் கூடுனா தான் கேட்க முடியும். ஊர்ல உட்கார்ந்துக்கிட்டு போர்டை வச்சுட்டு நாங்கெல்லாம் நாடு ஆண்ட சமூகம், சூப்பரா இருக்கு கேட்கறதுக்கு, வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும், அரசனா ஆண்டவங்க அரிசிக்காக நிக்கிறாங்க, மன்னரா வாழ்ந்தவங்க மன்னனுக்காக நிக்கிறாங்க. இந்த பாட்டு நம்ம சாதிக்கு பொருந்தும். அப்ப என்னாச்சு? ஒரே தலைமை கீழே வரல, வன்னியர்களுக்கான ஒரே தலைமை, ஒரே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி, அதனுடைய தலைவர் ராமதாஸ். அப்போ வன்னியர்களுக்கு ஏதாவதுன்னா யார் பேசுவானா, ராமதாஸ் ஐயா தான் பேசுவார். அது அதிமுகவுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். அதே மாதிரி பறையர் சமூக மக்களுடைய ஒரே தலைமை, ஒரே தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதனுடைய தலைவர் திருமாவளவன். அவங்களை பார்த்தா அரசியல்வாதிகள் பயப்படணும், அதிமுக திமுக பயப்படணும். இப்ப நமக்கு அது மாதிரி ஒரு தலைமைனா, நாங்க ரெட்டலை, நாங்க உதயசூரியன், நாசமா போச்சு. மாறி மாறி ஓட்டு போட்டோம். அரசியல்வாதி எடப்பாடியார் வந்தார்னா உங்களெல்லாம் கூட்டு போவாங்க. இங்க இருக்க அரசியல்வாதி எந்த வண்டியில ஏத்தி கூட்டு போவாங்க? எந்த வண்டி? டாடா ஏசி, வாயில வராத அம்மாக்களுக்குலாம். அதுல வேற எதை ஏத்துவாங்க? நீங்க சொல்லாதீங்க, அவங்க சொல்லட்டும். ஆடு மாடெல்லாம் ஏத்துவாங்க. அப்ப உங்களை என்னவா நினைக்கிறான்? ஆடு மாடா நினைச்சுக்கிறான் அரசியல்வாதி. அதிமுகவோ திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ இப்போ ஆடு மாடு மாதிரி மதிக்கிறான். அவனை நம்பி அந்த டாடா இதுல ஏறி போய் திமுக கொடியை பிடிச்சு ஆட்டுறோம். அப்ப அந்த அரசியல்வாதி என்ன சொல்றான்? இவெல்லாம் ஏன் ஆளு, என் கட்சிக்காரன், என் சாதிக்காரங்க. ஆனா இப்ப போறது யாரு? நம்ம 200 ரூபா 300 ரூபா. அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்றேன், தாய்மார்கள்ட்ட சேலை கொடுப்பான். தேர்தல் நேரத்துல ஒரு பொண்ணு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு யார் சேலை எடுத்து கொடுக்கணும்? அவங்க அப்பா எடுத்து கொடுக்கணும்.
திருமணம் ஆன பிறகு யார் எடுத்து கொடுக்கணும்? யார் எடுத்து கொடுக்கணும்? வீட்டுக்காரர் சொல்லுங்க. அப்ப நாங்களா சொல்ல முடியாத? வீட்டுக்காரர் எடுத்து கொடுக்கணும். நீங்க அதிமுக காரண்டையும் திமுக காரண்டையும் சேலை வாங்கி கட்டுறீங்களே, அவங்களுக்கு என்ன உறவு முறை? இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் மாறினாதான். அதே மாதிரி ஆராய்ச்சி எடுக்கிறது வரும்போது தட்டி வரிசையா 10 தட்டு நிற்கிறது. காசை வாங்காதீங்க. ஊருக்கு ஒரே ஆள் நில்லுங்க. ஆராய்ச்சி எடுத்து பொட்டு வைங்க. யார் வந்தாலும் வரவேறுங்க. கிராமத்துக்கு வராங்கன்னா வரவேற்றுக்குங்க, தப்பு இல்லை. வரவேற்றுக்கு காசு போட்டோம்னா வேண்டான்னு சொல்லுங்களேன். இந்த கிராமத்தை அந்த அரசியல்வாதி மறக்கவே மாட்டான். காசுக்காக நாங்கள் எடுக்கல. எங்கள் ஊருக்கு வந்தீங்க, எங்கள் ஊர் வழக்கப்படி நாங்கள் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தோம். எங்களுக்கு காசு வேண்டான்னு சொல்லுங்க. இந்த கிராமத்தை அந்த எம்எல்ஏ அந்த எம்பி மறக்கவே மாட்டான் வாழ்நாள்லயே. எந்த ஊருப்பா? நான் அந்த காசு போட்டேன் வேணான்னு சொன்னாங்களே, தன்மானத்தோட. எப்படி தன்மானத்தோட வேணான்னு சொன்னானே அந்த ஊரா? அப்படி கேட்பான். இப்படி அரசனா வாழ்ந்த சமூகம் இப்படி போய் கழுத தேஞ்சு கட்டருமான கதையா கேவலமா போய் நிக்கிறோம். இனிமேலும் நம்ம திராவிட கட்சியும் தேசிய கட்சியும் நம்பணும்னா நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால உங்களுக்கான ஒரு கட்சி தான் தமிழர் தேசம் கட்சி. அதுல நம்ம தம்பிங்க பஞ்சாயத்து தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, மாவட்ட கவுன்சிலரா நிக்க போறான். அவனுக்கு நீங்களாம் ஓட்டு போடணும். அப்ப அரசியல்வாதி அதிமுகவும் திமுகவும் நம்மளை மதிக்கணும்னா நாம ஒரு பெரும் கூட்டத்தை காட்டணும். அந்த கூட்டத்திற்கான ஏற்பாடு தான் எங்க நடக்குது? தமிழகத்தினுடைய மத்திய பகுதியா இருக்க திருச்சியில முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு, உங்களுக்கான மாநாடு. அந்த மாநாடு நாங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்றோம். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பணம் தர வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவங்க எல்லாம் அந்த மாநாட்டில் கட்டாயம் கலந்துக்கிட்டா மட்டும் போதும். இந்த சமூகத்திற்கான அரசியலை நான் முன்னெடுப்பேன். நீங்கள்லாம் ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை தான் அனைவரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.